ஒரு பாய் வர இல்லாமா உங்களுக்கெல்லாம் படுக்கிறதுக்கு எல்லாம் தரையில் படுத்து கிடக்கிறீங்க. அப்போ அதுக்கு என்னம்மா, நான் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு தானே படுத்து கிடக்குறோம். நல்ல இடம் தானே, தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. அப்புறம் என்ன, வெயில் நேரத்தில் ஜில்லுன்னு படுத்தா நல்லாயிருக்கும். நீ என்ன ஒரு பாய் ஒரு தலைவாணி வச்சுருக்கிற, அதை எத்தனை பேர் படுத்துக்கிறது? ஒரு பாய் தலைவாணியை போட்டு இப்படியே படுத்துக்கிறதா ஒருத்தருக்கும் ஒரு இதுவும் இல்லை. இப்படியே படுத்து தூங்க வேண்டியதான். என்ன செய்கிறது, உனக்கு தான் இப்படியே அப்படி இடம் அமைச்சிருக்கு, நீ நான் தேர்ந்து எடுத்துக்கிட்டே என்ன செய்கிறது? இப்போ என்னம்மா ஒரு காற்று வர மாட்டேது, ஒரு ஏசி இல்லை, காற்று இல்லை. என்னம்மா செய்கிறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கோ. உங்கள் அத்தை கூட இப்படி இருக்குது, என்ன செய்கிறது? உங்கள் அத்தைக்கே இருக்க வழி இல்லை, என்ன பண்ணுறது? நம்ம வர வந்துட்டோம். இந்த பொம்பளை இத்தை இப்படி ஊட்ட வச்சுக்கிட்டு ஒரு படுக்க வர இடம் கொடுக்க மாட்டேது. ஒரு வீடு இல்லாத மனுஷனுக்கே கல்யாணம் பண்ணியிருக்கிறா. இந்த பொம்பளைக்கு ரொம்ப தலையில் காட்டி சரியாக வராது பேருக்கு. பட்டு எனக்கும் உன் நைனாக்க என்ன வேணும்னு தெரியாது உனக்கு. அது குடிக்காமல் எங்களுக்கு தூக்கமே வரல. வாங்கிட்டு சொல்லாமல் இருந்துட்டேன் மாப்பிள்ளைய. ஆமாம்மா மறந்துட்டேம்மா. ஏன் பாப்பா மறந்த? அதான் எனக்கு தூக்கம் வரல, உங்கள் அம்மாவுக்கு தூக்கம் வரல. அத்தை அது சாப்பிடாம உங்களுக்கு தூக்கமே வராது. பட்டு மறந்துடுச்சு. நான் கொஞ்சம் போட்டிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கோம், தூங்குவான். அழகு நிலா, நிலா வெளிச்சம் சூப்பராக இருக்குது, வெள்ளியெல்லாம் பூத்துருக்கு. ஆனால் காற்று தான் வர மாட்டேது, என்ன பண்ணுறது? ஒரு கை ஃபேன் தான் வச்சுக்க மாட்டேடி, எப்படி தான் படுத்து கிடக்குற? இந்த கொடாப்பில் ஒரு காற்றை வராது, ஒன்றும் வராது. ஒரு கை ஃபேன் தான் வாங்கிட்டு வர சொல்லக்கூடாது அவரை? அவர் வேலைக்கு போகிறாரா, வேலைக்கு போலியா? ஒன்றும் இல்லாத தீவட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேடியே. நான் சும்மாரிம்மா, அவர் காதில் வந்துட போகுது. நல்லா உழுவிட்டான். வேலைக்கெல்லாம் போகிறாரு, ஒரு ஃபேன் தான் வாங்கி வச்சுக்க மாட்டேன். அத்தை நான் வேலைக்கு போகிறது அப்பப்போ சாப்பாட்டுக்கு தான் கரெக்டாக இருக்குது, நான் என்ன செய்கிறது? நல்லா வேலைக்கு போனீங்க போங்க, ஒரு பொண்டாட்டியும் ஆயுதா பண்ணி ஒரு வீட்டில் வர படுக்க சொல்ல மாட்டீங்க. எங்களுக்கு என்ன நீங்களாம் திருப்பி பேர் வருவீங்கன்னே தெரியாமா? ஏன் பட்டுக்கு உத்தரம் இல்லை நினச்சிட்டு மாப்பிள்ள? பட்டுக்கு அம்மா அப்பாலாம் இருக்க மாட்டாங்க, நாங்களாம் வருவோம்ட்டே தெரியாது? எல்லாம் சேர்த்து தான் வைக்கணும், வாங்கி தான் வைக்கணும். நீ சொல்லலேடி பட்டு? இந்த வீட்டு நிலமையை பார்த்து தான் உங்கள்கிட்ட நான் சொல்லலம்மா வர சொல்லி. ஒன்றும் கோச்சிக்காதம்மா, அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்காங்கம்மா. அத்தை பேட்டு போது அத்தை, ஒன்றும் ஏசாதீங்க, இறக்கமாக இருக்குது பட்டு சொல்கிறத பார்த்தா. ஏமா கூட உடனே பேசாமல் தூங்குங்கம்மா. ஆமாம் பட்டு, கோழி ஆட்டெல்லாம் எங்கடி கொண்டு விட்டேன்? புறாவெல்லாம் காணும். கோழியெல்லாம் வெளியே கவுத்து போட்டு வச்சுருக்கேன், ஆடையை வெளியே கட்டி வச்சுருக்கேம்மா. புறாவும் அங்கே தான் உட்காந்துருக்கு. ஆடை யாராச்சும் ஓட்டி கட்டிட்டு பெற மாட்டானுவோ? அதெல்லாம் யாருமா ஓட்ட போகிறா? அதையும் எடுத்துகிட்டு வந்து எங்கே கட்டி போட்டு வச்சுக்கிறது? அதுதான் தங்கச்சி வெளியே கட்டி போட்டு வச்சுருக்கு. நாங்கள் வாங்கிட்டு வந்தோமே மூட்டை பையெல்லாம் எங்கே, ஜாமெல்லாம் காணும், எங்கே வைத்து வச்ச? எல்லாம் வச்சுருக்கம்மா, பின்னாடி வச்சுருக்கம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன இது கூத்து? இப்படி வந்து எல்லாம் படுத்து இருக்கு, வாசலே தெரியல. ஆனால் திண்ணியில் இருக்க வந்து படுத்தீங்க, திண்ணியில் இருக்க வந்து படுத்தீங்க. திண்ணியில் படுக்காம உன் தலையிலையா படுத்துக்கிறது? திண்ணியில் படுத்திருக்காமாம்மா. திண்ணியில் யார் படுத்திருக்கா? எங்கள் வீட்டுக்காரன் உங்கள் வீட்டுக்காரன் தான் படுத்திருக்கிறாரு. படுத்துக்கிறதா என்ன, திண்ணி ஒன்றா குறைஞ்சி போயிடாது. திண்ணியில் சொட்டு வர இடம் இல்லாமல் அப்படி படுத்துக்கிறதா நான் எங்கே படுக்கிறது, உட்கார்றது? எங்களுக்கு தான் வீடு இல்லை, ஒன்றும் இல்லை. என் பொண்ணை உன் புருஷன் கல்யாணம் பண்ணி ஒரு வீடு வாசல் இல்லாமல் குடிசையை போட்டு வச்சுருக்கிறான். உனக்கு தான் வீடு இருக்கு, தேடிச்சு வீடு இருக்கா? அதில் போய் படம். எங்களுக்கு வர இடம் கொடுக்க மாட்டேன், இல்லாட்டி நாங்கள் வந்து படுத்துக்கிட்டோமா? அதில் என் வீட்டில் வந்து படுக்கக்கூடாது. அப்போ உன் வீட்டிலே படுக்கக்கூடாதுங்கிற? வாசலில் தானே உங்களுக்கு கொடுத்துருக்க, அதில் தான் நாங்கள் உனக்கு படுக்கணும். நீ போய் உன் வீட்டில் போய் படு, கடந்து கத்திக்கிட்டு கிடக்காத நாலு ஜாமத்தில் நண்டுக்கிட்டு. இந்த பொம்பளைக்கு என்ன முடி திமுறு வச்சுட்டு கிடக்க? திண்ணியில் படுக்கக்கூடாது, வாசல்லே படுங்க, கீழே இறங்கி படுங்க. எந்திரிங்க எந்திரிங்க. ஏமா தூங்குறவங்களே ஏமா அப்படி போட்டு எழுப்புற? ஏமா அப்படி போட்டு கத்திக்கிட்டு கிடக்குற? சமப்பை உள்ளா போய் படுமா, கம்முன்னு பையே வாயை பற்றிக்கிட்டு போய் படுமா. என் விட்டு திண்ணியில் படுத்தது இல்லாமல் எல்லாருக்கும் திமுறை பச்சேன், திமுறை. என்ன திமுறை பாரு எல்லாத்துக்கும். ஓய் என்ன அது, உன் மாமியாவோட ஜனங்களாம் இப்படி வந்து எல்லாம் படுத்து கிடக்கு, என் விட்டு திண்ணியில் வந்து எதுக்கு படுக்குனேன்? இடம் எல்லாம் படுத்து கிடக்காங்க காமாச்சி, நீ போய் உள்ளே போய் படு. அந்த கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு, என்ன கூட்டமோ தெரியல, இந்த கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு இந்த ஆளும் இப்படி பேசுகிறான் பச்சா. எப்படி
கூட்டத்தோட சேர்ந்தாராம்ல. அவர் என்ன செய்வார்? அவர் பண்டாட்டி எங்கள் கூட்டம் தானே. கூட்டத்தோட சேர்ந்தாண்டா ஆளையும் மகர கட்டையம் பாரு. இந்த பொம்பளைக்கு என்ன மட்டும் திமுறை வச்சு கிடக்க. எந்திரிச்சு ஓடு, எந்திரிச்சு ஓடு, இங்கே படுக்க கூடாது. நான் எதுக்கு ஓடுன்னு? என் பொண்ணு இருக்கிற நான் இருப்பேன். நீ ஓடு, படுக்க முடிஞ்சா படு, இல்லைன்னா போ உள்ளே போய் கம்முண்ட போய் படு, போய் உழுந்து. அம்மா அந்த பொம்பளைகிட்ட பேச்சு கொடுக்காத, சும்மா சாமா படுமா நீனு. உழுந்து தூங்குங்க எல்லாம் படுத்து. நானும் போனால் போயிட்டு போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஒரே தடவை பேசுது பொம்பளை. நான் என்னடி பேச்சாடி கொடுக்குறேன்? நான் பட்ட தானே பேசிக்கிட்டு நம்ம அந்த தரையில் உழுந்து படுத்து கிடக்கணும். எல்லாம் ஒரு பாய் இல்லாமல் தலைவாணி இல்லாமல் தண்ணியை ஊற்றி கழுவி விட்டுட்டு படுத்து கிடக்கிறோம் மக்க குட்டி எல்லாம். என்ன அந்த திமுர் அந்த பொம்பளைக்கு? திமுர் கொண்ட பொம்பளை அந்த புருஷனை அடித்து வெட்டி விட்டாண்ட நீ கட்டிக்கிட்டு அலையிற இந்த ஆளை போய். இந்த அம்மாவுக்கு ரொம்ப வெளுக்காகட்டி சரியாக வராது பேருக்கு. ஏமா எந்த சின்னிக்கிற? பட்டு வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கு. எங்கே இருக்குது பாத்ரூமு? அம்மா பாத்ரூம்லாம் வெளியே தம்மா போகணும், இங்கே போக முடியாதும்மா. இவங்க பாத்ரூம்மா ஏசுவாங்கம்மா. இவங்க பாத்ரூமுக்கெல்லாம் போனால் நான் போனதே இல்லைம்மா. இந்த நேரத்தில் எங்கே வெளியே போகிறது? இவங்க பாத்ரூமில் நீ போகலன்னா என்ன? நான் போயிட்டு வரேன். இந்த நைட்டு நேரத்தில் எங்கே போகிறது? இந்தாண்டா என் பாத்ரூமுக்கெல்லாம் போகக்கூடாது. அடி எடுத்து வச்சா காலை வெட்டிப்படம் வெட்டி நடிஜாமத்தில் மணி 11:30 12 மணி ஆக போகுது. இந்த நேரத்தில் போய் எங்கே போகிறது? வெளியே போய் அவன் பாத்ரூமுக்கு போனால் நான் தேஞ்சா போயிட போது. நான் போயிட்டு தான் வருவேன். அந்த பாத்ரூம் நான் பூட்டி வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கிறேன்? நான் போயிட்டு வரேன். இப்போ போனேன் நான் பாத்ரூம் எடுத்து பூட்டி போடுவேன். பூட்டி நீ பூட்டினா நான் உடச்சிக்கிறேன். பூட்டை எனக்கு உடைக்க தெரியாது. ஒரு அடி எடுத்து செங்கல் எடுத்து ஒரு அடி கொடுத்தானே போதும். டபக்கிட்ட பூட்டு உடச்சிக்கும். நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன். நான் போகிறதான் போகிறேன். நீ என்னத்தை சொல்கிறது? நான் என்னத்தை கேட்குறது? ஏமா வீணா பிரச்சனை பண்ணுற? நீ கம்முடி கடடி. நான் போயிட்டு வரேன், பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன். அந்த பொம்பளை கத்துனா கத்திட்டு போட்ட சும்மாதே. அது கம்முடி கடந்தா நல்லது. கத்துச்சு நானும் கத்துவேன். அது என் காலை வெட்டிச்சுன்னா நான் அது காலை வெட்டுவேன். ஐயோ இந்த பொம்பளை பிரச்சனை பண்ணதே வந்திருக்கு பேருக்கு. பிரச்சனை பண்ண வைவ வர கத்துறா கடந்து என்ன செய்யறது? நான் போயிட்டு வரேன் பாத்ரூமுக்கு. சாப்பிட்டது சரியில்லை, வெயிட்ட கலக்குது. கண்ட இலையும் சாப்பிட்டுவிட்டு ஏன் பாத்ரூமுக்கு தான் கிடச்சிச்சு உங்களுக்கு? ஆமாடி பாத்ரூமுக்கு தான் போவேன் நான். நீங்க என்ன செய்வ? அருவிலாம் தண்ணி ஊற்ற வந்தீங்களே, அங்கே வாங்க போய் குளிச்சுட்டு வரலாமா? போகலாமா? போகலாம் வைத்தேகி, கொஞ்சம் வேலைலாம் பார்த்துட்டு போம். அத்தை இந்த ஊர்லாம் அழகாக இருக்கம்மா. இந்த இடத்துல எனக்கு சுற்றி காட்டுங்க அத்தை. உங்களே இடத்த தானே சுற்றி காட்டுனேன். எல்லா இடத்தையும் உனக்கு சுற்றி காட்டுறேன். இடத்த சுற்றி காட்டணுமா? இடத்த என்ன கார் சத்தம் கேட்குது? அம்மா வினோத்து, என் பிள்ளை வினோத்து வந்துட்டானே. எத்தாவன் எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன்ப்பா, நல்லா இருக்கிறேன். வா உள்ள வா, வீட்டுக்கு வா. வினோத்து எப்பப்பா வந்த? இப்போ தான் வரியா? சொல்ல வரல நீ வரேன்டு. இல்லைப்பா திடீர்னு தான் வந்தேன். லீவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் திடீர்னு டிக்கெட்டு போட்டு கொடுத்து நீ ஊருக்கு போன்ட்டாங்க. அம்மாவுக்கு வர நைட்டு தான் சொன்னேன். திடீர்னு தான் வந்தேன்ப்பா. ஆமாம் என்ன வாசலில் இவ்வளோ கூட்டம்? யார் இவங்களாம்? கூட்டமா? எல்லாம் ஒப்பந்த நிற்கிறானே இவன்ற கூட்டம். யாருன்னு கேளு அவன்கிட்ட. அப்பா இதான் யாரு? இப்போ வாசலில் முழு பேர் நிற்கிதுவா. யாருன்னு கேட்குறாங்களாப்பா? யார் இவங்களாம்? சித்தி விட்டத தாய் பிள்ளைப்பா. அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க. பட்டு இங்கே வா தம்பி. நிற்கிறாங்கப்பா, எடுத்தாரு உன் சித்தி. தம்பி நல்லா இருக்கீங்களா? ஓ நல்லா இருக்கேன் தம்பி. அமல தம்பி யாருக்கு? யாரு தம்பி? தம்பி நீ உள்ளார வா. ஜாமான் சட்டெல்லாம் தூக்கிக்கிட்டு பேக்கெல்லாம் தூக்கிட்டு வா. நான் தூக்கிட்டு வரேன் வா. அப்பா இவங்க யாரு? இந்த பொண்ணாப்பா? இது உன் சித்தியோட அண்ணன் பொண்ணு. பேர் வைதேகி. ஓ அப்படியா? ஹலோ உங்கள் பேர் வைதேகியா? ஆமாம். வினோத்து என்ன அங்கே பேச்சு? உள்ள வா, உள்ள பேக்க தூக்கிட்டு வா. நான் வரேன். என்ன உங்கள் பையன் வைத்தியை பார்த்துட்டு இப்படியே நின்றுட்டாரு மலைச்சி போய்? ஆமாம்
பட்டு இவர் தான் உன் வீட்டுக்காரோட பையனாடி, வேறு பிள்ளை இல்லையா? ஒரு வண்டி தானே? ஆமாம்மா, இவர் ஒரு பையன்தான் உங்களுக்கு. நல்ல பையனாக தான் இருக்காரு, இந்த அம்மா மாதிரி சிறு சிறுண்டு இல்லாமல். ஆமாம் ஆமாம், நல்ல அழகான பையனாக இருக்காரு. முதல்ல மாப்பிள்ளையை பார்த்தோன்னா கிடக்கிறேன் வந்தார், கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லவும், சித்தின்னு சொல்லவும். அப்புறமா வைத்தியரை பார்த்தோன்னா கொஞ்சம் சிரிப்பு வந்துடுச்சு அவர் முகத்தில். ஆமாடா தம்பி, வைத்தியரை பார்த்தோன்னா சிரிக்கிறாரு. ஆமாம், நான் வைத்தியரை பார்த்தோன்னா சிரிக்கிறாரு. முதல்ல கிடக்கிறேன்னு பேசினாரு. ஆமாம், முதல் பேசினா அப்புறம் இந்த பிள்ளையை பார்க்கவும் சிரிக்கிறான். என்னடி தெரியல, அவனுக்கு பிடிச்சிருக்கு இருக்கு. அவருக்கு சும்மா பார்த்து பேசிட்டு போறாரு. இல்லையே, உன்னை பார்த்தோன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்ட்டாரு. ஆமாம், நீ வைத்தியக்கே பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு 5 நிமிஷமா. அப்பா மேலே கோவமாக இருந்தார், வைத்தியரை பார்த்தோன்னா சிரிப்பு வந்துடுச்சு அவருக்கு. ஆமாடா தம்பி, வைத்தியரை பார்த்தோன்னா வாயிலா பல்லா பார்த்து சிரிக்கிறாரு. அவர் சும்மா பார்த்து பேப்பாரு, நீங்கள் வேற எல்லாம் சும்மா இருங்க. இவளை பாருமா எப்படி பேசுகிறாண்டு.